கழிவுநீர் தொட்டியை சுத்தப்படுத்தும் போது ஏற்படும் உயிரிழப்புகள் அதிகரித்து வருகின்றன. இவற்றை தடுக்க கடைபிடிக்க வேண்டிய விதிமுறைகள் என்ன என்பது பற்றி விவரிக்கிறார் நமது செய்தியாளர் கார்த்திகேயன். கழிவுநீர் தொட்டியை சுத்தம் செய்யும் போது விஷவாயு தாக்கி இந்த வாரத்தில் மட்டும் 5 பேர் உயிரிழந்திருக்கிறாங்க. கழிவுநீர் தொட்டியை எப்படி அமைக்கணும், எப்படி பராமரிக்கணும், அந்த கழிவு நீரை எப்படி வெளியேற்றணும் அப்படிங்கிறதுக்கு நிறைய விதிமுறைகள் இருக்கிறது. உதாரணத்துக்கு 5 பேர் பயன்படுத்தக்கூடிய கழிப்பறைக்கான கட்டப்படக்கூடிய அந்த கழிவுநீர் தொட்டியுடைய நீளம் 1.5 மீட்டர் இருக்கணும், அகலம் 3/4 மீட்டர் இருக்கணும். 2 வருஷத்துக்கு ஒரு முறை அந்த தொட்டியை சுத்தம் செய்யணும். இது மட்டும் இல்லாமல் அந்த கழிவுநீர் தொட்டி சரியான விதிமுறைகளுக்கு உட்பட்டு கட்டப்பட்டிருக்கிறதா அப்படிங்கிறத உள்ளூர் நிர்வாகம் ஆய்வு செய்யணும். அங்கீகரிக்கப்பட்ட வாகனங்கள் மூலமாக மட்டும்தான் அந்த கழிவு நீரை வெளியேற்றணும். 9,000 லிட்டர் இருக்கக்கூடிய அந்த தொட்டியை சுத்தம் செய்வதற்கு 150 ரூபாயிலிருந்து 200 ரூபாய் கட்டணமாக கொடுத்தால் போதும் அப்படின்னு நிறைய விதிமுறைகள் இருக்கிறது. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் கழிப்பறையை பயன்படுத்துறது அப்படிங்கிறதுல நாம ரொம்ப பின்தங்கி தான் இருக்கும். உதாரணத்துக்கு 48.45% நகர மக்கள் மட்டும்தான் கழிப்பறையை பயன்படுத்துறாங்க. அதுல 35% பேருக்கு மட்டும்தான் பாதாள சாக்கடை திட்டம் இருக்கிறது. இதனால என்ன ஆச்சுன்னா, மனித கழிவுகளை மனிதர்களே அள்ளக்கூடிய அந்த தொழிலில் ஈடுபடக்கூடிய தொழிலாளர்களின் எண்ணிக்கை கணிசமாக உயர ஆரம்பித்தது. உதாரணத்துக்கு 1992ஆம் ஆண்டு 5,88,000 இருந்த அந்த தொழிலாளர்களின் எண்ணிக்கை 2002ஆம் ஆண்டு 7,87,000 உயர்ந்தது. 10 வருஷத்துல 2 லட்சம் பேர் அதிகமாயிட்டாங்க. எங்கே தவறுகள் நடக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, முகமூடி, அதே மாதிரி முகக்கவசம், அதே மாதிரி கையுறை போன்ற பாதுகாப்பு உபகரணங்கள் இல்லாம அந்த தொழிலில் ஈடுபடுறது. 2வது, மனித கழிவுகளை சேகரிப்பதற்காக கட்டப்பட்டிருக்கக்கூடிய தொட்டியில நிறைய அசைவ உணவகங்கள் என்ன பண்றாங்கன்னா, அந்த இறைச்சி கழிவுகளையும் உள்ள கொண்டு போய் சேர்த்துறாங்க. அதனால இந்த விஷவாயுடைய டென்சிட்டி அதிகமாகுது. அதுதான் அந்த கடுமையான பாதிப்புக்கு உள்ளாக்குது அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுகிறது. பாதுகாப்பு நடவடிக்கைகள் அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த கட்டக்கூடிய தொட்டியை 3 கம்பார்ட்மெண்டா பிரிக்கலாம் அப்படின்றாங்க. கனமான பொருட்கள் கீழே தங்கிடும், அதற்கு மேல லேசான பொருட்கள் நடுப்பகுதியிலையும், தண்ணீர் இன்னும் மேற்பகுதியிலையும் இருக்கும். அப்ப இந்த நீரை வெளியேற்றுவதற்கு ரொம்ப எளிமையா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அந்த தொட்டியை கொஞ்ச நேரம் திறந்து வைக்கிறது, உப்பு போடுறது, ப்ளீச்சிங் பவுடர் போடுறது அப்படிங்கிறதையும் நம்ம தொடர்ந்து செய்யணும்ன்றாங்க. என்ன காரணம்னா, உப்பு ப்ளீச்சிங் பவுடர் ஆட் பண்ணுகிற போது அங்க இருக்கக்கூடிய இந்த விஷ கிருமிகள் ஓரளவுக்கு சாவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. இந்த விஷவாயுடைய தாக்கம் குறைவதற்கு வாய்ப்புகள் இருக்குதுன்னு சொல்றாங்க. ரொம்ப விலை மதிக்க முடியாத மனித உயிர்களை ஒவ்வொரு முறையும் இழந்துட்டு இருக்கிறோம். இது போன்ற ஒரு குறைந்தபட்ச பாதுகாப்பு நடைமுறைகளாவது செஞ்சா இந்த உயிரிழப்புகளை தவிர்க்க முடியும்.